ஹலோ மை உறவுகளே, வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல யுவராஜ் கோவமா அனுஷ்காவை கை நீட்டி அறைய போயிருப்பான். உடனே அவ அவனோட கையை பிடிச்சி தடுத்துட்டு கோவமா திட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுப்பா ரூமுக்கு. அதோட இங்க அனுஷ்காவை தான் காட்டுறாங்க. அவ ரூம்ல இருக்கா. உடனே யுவராஜ் திட்டுறான், வர வர என் மேல உனக்கு மரியாதையே இருக்க மாட்டேது, பயமும் இருக்க மாட்டேதுல, ரொம்ப வாய் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லும் போது வேற என்ன பண்றது, நீங்க என்ன புரிஞ்சுக்காம இருந்தா நான் அப்படிதான் நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. அப்ப அவ ஸ்டாப்லர் பின்னு தான் தேடிட்டு இருக்கான் போல. சோ அவ எடுத்துட்டு கொடுக்குறான். உடனே இவன் உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, அந்த பாருங்க என் கையை நீங்க நசுக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனேதான் அவன் பாக்குறான். அவன் தெரியாம அவளோட கையை கபோர்ட்ல நசுக்கிருப்பான் போல. உடனே சாரி அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இங்கிருந்து போயிடுறா. அப்போ பார்த்தா இவனோட கையில அடிபட்டுடுது. உடனே அனுஷ்கா பதறி அடிச்சுட்டு ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். உடனே யுவராஜும் அவளை பார்த்துட்டு இருக்கான். இவ என்னடா அது, நம்ம எவ்வளவு அவளை கஷ்டப்படுத்தினாலும் ஏன் நம்ம மேல இவ்வளவு கேரிங்கா அன்பா இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவன் கேட்டுடுறான் வாயை விட்டு. உடனே அவளும் சொல்லிட்டு இருக்கா, இந்த பாருங்க உங்க மேல நான் வச்சிருக்க அன்பு என்னைக்குமே உண்மையானது அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிட்டு இருக்கா. அப்ப அன்னிக்காரி உன்னை வீட்டுல இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். அங்க பார்த்தா பெரியம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கோமலை காணும்பா, அவ என்ன மட்டும் இங்க இருந்திருக்கணும், எங்க போனான்னு தெரியல, பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பயந்துட்டு சொல்லிட்டு இருக்க. அப்படியே கோமலை தான் காட்டுறாங்க. அங்க 4-5 ரவுடி பசங்க அவளை கடத்திட்டு போறாங்க காட்டு பக்கமா. என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ வீட்டுல எல்லாருமே பயந்துட்டு இருக்கும்போது அங்க டிரைவரும் பயந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். அவன் காலேஜுக்கு நான் கோமல் மேடம் டிராப் பண்ண போனேன். அப்ப 4-5 ரவுடி பசங்க என்ன அடிச்சு போட்டு அவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க ஐயா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டிரைவரும் சொல்ல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிடுது. ஐயோ ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது யுவராஜுக்குலாம் பயங்கரமா கோவம் வருது. யார் அவளை கடத்திருப்பாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இன்னும் நாள் என்ன பண்றா, ஒரு சீடியை உங்க கையில கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பா. அதை போட்டு பார்த்தா பயங்கர ஷாக்கு. கோமல் இருக்கால அவன் தங்கச்சி, அவ கட்டுப்பட்ட நிலைமையில சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ கோமலுக்கு பக்கத்துல இந்த மாதிரி அனுஷ்காவோட பாட்டி நிக்கிறாங்க. இந்த கடத்தினது யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, நான் தான் கடத்தினேன், என்னோட பேத்திய அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க, அதனாலதான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அனுஷ்காவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ இந்த பாட்டி இப்பெல்லாம் பண்ணுதே அப்படின்னு. இன்னொன்னு பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா கோவப்படுறாங்க. அதோட அந்த பாட்டி வேற அந்த வீடியோல என்ன சொல்லுது அப்படின்னா, இவளை நான் சும்மா விட மாட்டேன், இவளுக்கு ஒரு ஊசி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதை ஊசியை அவளுக்கு குத்தி விட்டுடுது. இதெல்லாம் பார்க்கும்போது யுவராஜுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். அதோட உடனே அனுஷ்கா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் இந்த பிரச்சனையை நானே சால்வ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது உடனே கோமலோட அம்மாக்காரங்க பயங்கரமா கத்திட்டு அவளோட முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு திமிரடி, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும், உன் பாட்டியை எங்களுக்கு எதிராக ஏவி விட்டுட்டு இப்படி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. உடனே எல்லாரும் அவங்கள அப்படியே அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதோட அனுஷ்காக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த பாருங்க நான் வேணும்னு இப்படிலாம் பண்ணல, நான் கண்டிப்பா அவங்களுக்கு எதிராக நான் பேசுவேன், கோமலை நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து போயிடுறா. அதோட இவளுக்கு ரொம்பவே டிப்ரெஷனா இருக்கு. உடனே மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்க என்ன அழுதுட்டு இருக்கா. அதோட அங்க யுவராஜ் வேகமா அவளோட கையை பிடிச்சி முறிக்கிறான். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரிலாம் உன் பாட்டி பண்ணுவா, நீ சொல்லாமலாம் அவ பண்றா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இந்த பாருங்க என் மேல எந்த தப்புமே இல்லை, நான் இங்க நடந்த எந்த விஷயத்தையுமே பாட்டிட்ட சொல்லல, எதுக்கு பாட்டி இப்படி பண்ணுதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது உடனே அவ சொல்றான், எனக்கு தெரியும்டி உன்னை பத்தி, நீ தாண்டி சொல்லியிருப்ப, என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒன்னாச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மேலேருந்து கீழே தள்ளி விடுற மாதிரிலாம் பயமுடுத்திட்டு இருக்கான். அவ பயந்து நடுங்கிட்டு இருக்கா. அப்புறம் கோவத்துல அங்க என்ன அவளை தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டா அங்க இருந்து போயிடுறான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதோட வேகமா பாட்டியை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. பாட்டியும் அனுஷ்கா எப்போ வருவான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அனுஷ்கா வந்த உடனே அவங்களுக்கு பயங்கரமா சந்தோஷமா ஆயிடுது. உடனே ஓடி போய் ஹக் பண்றாங்க. என்னோட அனுஷ்கா, என்னோட பேத்தி வந்துட்டியம்மா, எனக்கு தெரியும், உனக்காக தான் அந்த பொண்ணை நான் கடத்தி வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லும் போது உடனே பயங்கரமா திட்டா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா பாட்டி, எவ்வளவு கேவலமான வேலையை பண்ணியிருக்க, எதுக்கு அந்த கோமலை நீ கடத்தின அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. அந்த பாரு நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்ன, நீ பொறுமையா உட்காரு அப்படின்னு சொல்லும் போது முடியவே முடியாது, உன்னால எனக்கு அவங்க எவ்வளவு பெரிய அசிங்க தெரியுமா, என்னமோ நான் சொல்லிதான் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண, நீ
என்ன பார்த்தா தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கான நீதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. அதோட பாட்டியும் ரொம்ப பொறுமையா பேசி பாக்குறாங்க. என்னம்மா நீ வந்து அங்க அவ்வளவு கஷ்டப்படுற, அதெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதனால தான் அப்படி பண்ணேன்னு சொல்லும்போது உடனே வந்து அனுஷ்கா சொல்ற, அந்த பாரு நான் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் என்னோட யுவராஜை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போனேன், அங்க எவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சாலும் அதை நான் பாத்துக்கிறேன், உனக்கு எனக்கு தான் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்படி எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணி அவங்களை பயங்கரமா திட்டி விட்டுட்டு கோமலை அழைச்சிக்கிட்டு அங்க எந்த வீட்டுக்கு வரா. கோமலை பார்த்தோன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அவளை கட்டி பிடிச்சிட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்காங்க. அவளும் அழுதுட்டு இந்த மாதிரி நான் காலேஜ் போனேன்னா அவ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அழுதா. உடனே வந்து யுவராஜுக்கு பயங்கரமா கோபுறது, எல்லாத்துக்கும் அந்த பாட்டி தானே, அவளை கண்டிப்பா சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். யார்ட்டையுமே சொல்லாம உடனே வந்து பாட்டியை பார்க்கறதுக்காக போறான். அங்க போயிட்டு பாட்டியோட தலைமையில கன்னை வச்சுட்டு மாட்டிட்டு இருக்கா. என்னோட தங்கச்சியை கடத்திட்டு போனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, என்னோட அப்பா அம்மா விட நீ கொண்டெல்லாம் எரி, இப்பவே இந்த இடத்துலயே உன்னை சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். உடனே பாட்டியும் பயப்படாம நீ என்ன வேணா பண்றா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தைரியமா நின்றுட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு கோமலும் அனுஷ்காவும் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறாங்க. உடனே கோமல் தடுக்கிறான்னா என்னன்னா பண்ற, எதுக்கு அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கத்துறா. நீ உனக்கு ஒண்ணு தெரியாது, நீ சும்மா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாருனா நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்லை, இவங்க என்னை கடத்திட்டு வந்தாங்க தான், ஆனா எதுக்காக வந்தாங்க, நீ அனுஷ்கா நீ வந்து கொடுமைப்படுத்தின, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கொடுமைப்படுத்தினீங்க, அதனால அவங்க வந்து கோவத்துல இப்படி பண்ணிட்டாங்க, யாரா இருந்தாலும் அப்படி தானே நான் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க எனக்கு போதை ஊசிலாம் போடலன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து உன்னை பயமுறுத்தணும், உனக்கு கோவப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து காப்பாத்தி விட்டுடுறா. ஏன்னா அனுஷ்காக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லுவா. வேற வழி இல்லாம யுவராஜுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. உண்மையை தான் சொல்றியா இல்ல பொய் சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. இல்ல நான் உண்மையை தானே சொல்றேன், அவங்க எந்த தப்பும் பண்ணலண்ணா, விட்டுண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொன்னே அவனுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. கோமலை கட்டி பிடிச்சிட்டு சரிம்மா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கும் போயிடுறாங்க. வந்து கோமலோட அம்மா அத்தைக்காரி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திட்டுறாங்க. என்னடா அந்த பாட்டிக்காரிய வந்து நீ சும்மாவா விட்ட அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே வந்து அவன் நடந்ததெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி அவங்கள நான் கொலை பண்ண போயிட்டேன், இந்த மாதிரி தங்கச்சி தான் வந்து இந்த மாதிரிலாம் சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களாலையுமே எதுவுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் வந்து அனுஷ்கா கேக்குறா, எதுக்கு நீ போய் சொன்ன, உண்மையிலேயே பாட்டி வந்து ஒன்னு ஹர்ட் பண்ணாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, இந்த பாருங்க நீ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க வந்து அவங்க நிலைமையில இருந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும் தானே, அவங்க வந்து உங்க மேல எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு விருப்பமே இல்லாம நீங்க இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தீங்க, ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்க, ஒரு பாட்டியா அவங்க வந்து இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதனாலதான் வந்து என்ன அந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டாங்க, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோங்க, உங்க பாட்டி பாவம் தானே, அவங்கள வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒதுக்கி வைக்காதீங்கிற மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணா பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது அனுஷ்காவுக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதோட இந்த மாதிரி அனுஷ்கா வந்து பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு இருப்பா. அப்ப யுவராஜ் வந்து யோசிச்சுக்கிட்டு அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து அவளையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா வந்து தங்கச்சிக்காரி சொல்லியிருப்பால, உங்களை நம்பி வந்த பொண்ணை வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்களேன்னா பாவம் தானே, அவங்க உங்களை மட்டும் தானே நம்பி இந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது அவனுக்கே ஒரு மாதிரி உறுத்த ஆரம்பிச்சது. பாவம் நம்ம அனுஷ்காவை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அவனுக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. அதனால அவளை பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். இந்த டிராமா பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு டெய்லியுமே வீடியோ வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.